பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பரிசேயரோ, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அவர் ஊமையானவனை பேச வைக்கிறார், கண்ணு தெரியாதவங்களை பார்வையடைய வைக்கிறார், ஊமையான அந்த பிசாசு பிடித்தவனை பிசாசை துரத்தி சுகப்படுத்துகிறார். இப்படி அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும்போது இந்த பரிசேயர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் பிசாசோட தலைவனாக இருக்கிறதுனால தான் பிசாசுகளை துரத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு அவங்களோட பார்வை வருகிறது. இதே மற்ற மக்கள்லாம் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இவ்வளோ ஒரு அதிகாரத்தோடு இவர் சொல்லும்போது இப்படி விடுதலை கிடைக்குதே அப்படின்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பட் பரிசேயரோ இந்த சிந்தையில் அவங்களுடைய எண்ணங்கள் இருதயத்தில் அவங்க ஒரு குதர்க்கமாக ஒரு குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற உணர்வோடு அந்த தாட்டோடு பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாமே தவறுதலாக தெரிகிறது. இதே போல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் மனிதனாக வாழ்ந்து காண்பித்தார். மனிதனாக பரிசுத்தராக எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார். அவருக்கே இவ்வளோ பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள். அவர் வழியில் நடக்கிற ஒவ்வொருவருக்கும் பாடுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு. மனிதர்கள் மூலமாக எதிரான காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஆனாலும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், சிலுவையிலே பாடுபட்டார். அவர் வழியில் நாம் நடக்கிற நமக்கும் பாடுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, துணிவுடன் இருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பச்சை மரத்துக்கே எப்படி என்றால் பட்டை மரத்துக்கு எப்படி இருக்கும்? நாம் இந்த சிந்தையோடு ஆண்டவர் நமக்கு பாடுகள், உபத்திரங்கள், நெருக்கங்கள் என்ன வந்தாலும் அதை பார்த்துவிட்டு சும்மா வேடிக்கை பார்க்குற தேவன் கிடையாது. அதற்கு வழியும் ஆயத்தம் பண்ணி தருவார். அதுக்கு நமக்கு தப்பிச் செல்ல வழியும் உண்டு பண்ணுவார். கர்த்தர் நம் கூடவே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். பாடுகள், உபத்திரங்களே, நெருக்கப்பட்ட நேரங்களே தனிமையாக இருக்கிறோம் என்ற உணர்வு வேண்டாம். தனிமை இல்லை, ஆண்டவர் நம்ம கூட இருந்து அந்த பாடுகளில் அவர் அந்த உபத்திரவத்தை முழுமையாக அவர் ஏற்றுக்கொண்டு அவரை தாண்டி தான் நமக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் வருகிறது. முதலாவது அவர் எல்லாத்தையும் தாங்கிக் கொள்கிறார். அவருக்கு பின்பு நிற்கிற அவர் ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் தான் நமக்கு வருகிறது. ஸோ இந்த சிந்தையோடு இயேசு கிறிஸ்துவையே பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று இந்த பரிசேயர் சொல்லும்போது, இந்த காலகட்டங்களில் மனிதர்களாலே எவ்வளோ அவமானங்கள், நெருக்கங்கள், ஊழியம் செய்ய முடியவில்லை. இந்த கடைசி காலகட்டங்களில் அவ்வளோ நெருக்கங்கள். மதவாதிகள்னாலே பலவிதமான போராட்டங்கள், எதிர்ப்புகள், அடிகள், எவ்வளோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் வருகை அதிசீக்கிரத்தில் இருக்கும். நாம் இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து நாம் எந்த உபத்திரம் இருந்தாலும் பொறுமையோடு சகிக்க ஆண்டவர் பலன் தருகிற தேவனாயிருக்கிறார். நாம் இவ்வேளை ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றி தேவைப்படி இந்த வாசித்த வேத வசனப்படி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நீர் இந்த பூமியிலே ஆண்டவரே மனு உருவெடுத்து ஆண்டவரே அப்போ எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காண்பித்து போயிருக்கிற ஆண்டவரே அப்பா, உமக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரகத்தவே. வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர் இவர்களால் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்த போதிலும் ஆண்டவரே உண்மை ஆண்டவரே பிசாசுகளை தலைவன் என்று சொல்லி, பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறாங்கன்னு சொல்லி ஆண்டவரே எவ்வளோ ஒரு கேவலமாக, எவ்வளோ ஒரு அற்பமாக உம்மை பார்க்கும்போது ஆண்டவரே உம்முடைய வழியில் நடக்கிற நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு இந்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை இந்த நிந்தைகள், உபத்திரங்கள், போராட்டங்கள் உண்டு என்பதை ஆண்டவரே காண்பித்து கொடுக்கிறேன். இருந்தாலும் ஆண்டவரே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் அப்பா, உம்முடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிற கர்த்தாவே, நீங்கள் எங்கள் கூடவே இருக்கிற ஆண்டவரே. எந்த பாடுகள், உபத்திரங்கள், நெருக்கங்கள், மனுஷங்களாலே இடர்பாடுகள், மதவாதிகளாலே பிரச்சனைகள், போராட்டங்கள் என்ன வந்த போதிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லும்படியாக
கிறிஸ்துவின் பின்னால் போக துணிந்தேன். பின்னோக்கே நான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா, நீர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. என்ன உபத்திரவங்கள், நெருக்கங்கள், நாசமுசங்கள், மரணமோ ஜீவனோ எதுவானாலும் ஆண்டவரே, உம்முடைய அன்பை விட்டு எங்களை ஒருபோது எதனாலும் பிரிக்க முடியாத ஆண்டவரே. ஆவியானவரை அப்படிப்பட்ட திட்டமான ஆண்டவரை பலனை எங்களுக்கு தந்து பலப்படுத்துகிற ஆவியானவர் நீர் எங்களுக்குள்ளே இருந்து நடத்துகிறீர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு என்று விசுவாச அறிக்கையிட நீர் கிருபை பாராட்டுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் உடைய பிரசனம் மகிமையாக இறங்குறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை தந்து இந்த ஏப்ரல் மாதம் 24 அப்பா 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய புதிய கிருபையினாலே அனுதினம் காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாண்டரே. உடைய புதிய கிருபையினாலே எங்களை அனுதினமும் நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.